வெல்கம் டு சென்டாக்ஸ். இந்த சேனலில் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில், ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பான டெவலப்மெண்ட் இருக்கும். இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் முக்கியமான யூசேஜ் மே அண்ட் மைட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், பேச முடியும். நான் செய்யலாம் அல்லது செய்யாமல் இருக்கலாம், இது ஒரு நல்ல வழியாக இருக்கக்கூடும், நாங்கள் இந்த புத்தகங்களை எடுத்துக்கொள்ளலாமா. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்கள் இங்கிலீஷில் பேச முடியும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். மே மே மீன்ஸ் மே மந்த், உங்களுக்கு தெரியும், அது ஒரு மாதத்தின் பெயர். அதுவே வெர்பாக இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டி அப்படிங்கிற மீனிங்கில் வருது. சாத்தியம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். பாசிபிலிட்டி, ஹீ மே கம், அவர் வரலாம், அவர் வரலாம், வராமலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் வரலாம், ஹீ மே கம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ மே மீட் ஹிம் டுமாரோ. டுமாரோ அப்படின்னா நாளை, எதிர்காலம். ஃபியூச்சர் அப்படின்னு வந்தாலே வில் ஷால் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல மே யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ மே மீட் ஹிம் டுமாரோ, நான் நாளைக்கு அவரை பார்க்கலாம். வில் ஷாலுக்கு பதிலாக மே, பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல வில் ஷால் தேவையில்லை. இந்த இன்சிடெண்ட், அதாவது இந்த நிகழ்வு நாளைக்கு நடக்கலாம். ஐ மே மீட் ஹிம் டுமாரோ. தே மே நாட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட், அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். தே மே நாட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னாடி எனி அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கலாம். தே மே நாட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட். ஒரு லாங் சென்டென்ஸ் பாருங்க, வயலண்ட் சீன்ஸ் மே ஹாவ் அ பேட் எஃபெக்ட் ஆன் சில்ட்ரன். வன்முறை காட்சிகள் குழந்தைகளுக்கு ஒரு கெட்ட பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி. ஏற்படுத்தலாம், ஏற்படுத்தாமலும் இருக்கலாம். ஸோ மே அப்படிங்கிற வார்த்தையை பாசிபிலிட்டி வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், மே விஷ் ஆர் ஹோப், நம்பிக்கை அல்லது வாழ்த்து. வாழ்த்து சொல்கிறப்ப இந்த மாதிரி சொல்லுவோம், மே யூ ஹாவ் அ பிளஸ்ட் லைஃப், உனக்கு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கிடைக்கட்டும். மே யூ ஹாவ் அ பிளஸ்ட் லைஃப். மே யுவர் எஃபர்ட்ஸ் கிவ் குட் ரிசல்ட், உங்களுடைய முயற்சிகள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கட்டும். மே காட் பிளஸ் யூ, கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷ் பண்ணுறதுக்கு, நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மே ஃபஸ்ட்டு வேர்டாக யூஸ் ஆகுது. மே காட் பிளஸ் யூ, மே யுவர் ப்ரேயர்ஸ் கம் ட்ரூ. அடுத்து ஒரு முக்கியமான யூசேஜ் மே வச்சு, டு ஆஸ்க் பெர்மிஷன், வேண்டுகோள். மே ஐ ஆஸ்க் யூ, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா. மே ஹி கோ அவுட், அவர் வெளியே போகலாமா. மே ஐ நோ யுவர் நேம், உங்களுடைய பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா. ஸோ இந்த மாதிரி பெர்மிஷன், வேண்டுகோள். மே அப்படிங்கிற வார்த்தையினுடைய பாஸ்ட் டென்ஸ் மைட். மே மைட். மைட் அப்படின்னா இருக்கக்கூடும் அப்படின்னு அர்த்தம். இருக்கக்கூடும், இருந்திருக்கக்கூடும், அந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம் மைட்டுக்கு. ஐ brought some food because I thought he might be hungry. I brought some food because I thought he might be hungry. நான் அவர் பசியோடு இருக்கக்கூடும் என நினைத்து சில உணவுகளை கொண்டு வந்தேன். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுற பொசிஷனில் இருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அனுமதி அளிக்கும் அதிகாரத்தில் இருப்பீர்கள் என நான் நினைத்திருக்கலாம். ஐ தாட் யூ மைட் பி இன் பொசிஷன் டு கிவ் பெர்மிஷன்ஸ், டு கிராண்ட் பெர்மிஷன்ஸ். ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில் நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்புகிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறப்ப மைட் யூஸ் பண்ணலாம். அடுத்த வாரம் நான் உன்னைய பார்க்கலாம். ஐ மைட் கம் அண்ட் விசிட் யூ நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் நான் உன்னைய பார்க்கக்கூடும், அந்த மாதிரி அர்த்தம். இஃப் வி ஒர்க் ஹார்ட் லைக் திஸ், இதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு உழைத்தால், வி மைட் ரீச் த சக்ஸஸ் பாயிண்ட், நம்ம அந்த சக்ஸஸான பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியும். சக்ஸஸான இடத்தை அடையக்கூடும் அப்படின்னு அர்த்தம். மைட் அப்படின்னா இருக்கக்கூடும். ரொம்ப ரொம்ப பணிவாக கேட்குறது, மிக மிக பணிவாக கேட்கும்போது மைட் யூஸ் ஆகுது. இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. கேஷுவலாக கம்யூனிகேஷனில் குட் யூஸ் பண்ணுவோம், கேன் யூஸ் பண்ணுவோம், மே யூஸ் பண்ணுவோம். மைட் ரேராக யூஸ் ஆகும். பட் எல்லாத்தையும் விட ரொம்ப பணிவானது மைட். மைட் ஐ ஆஸ்க் யூ எ கொஸ்டின், நான் ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா. மைட் ஹீ சப்மிட் ஹிஸ் பேப்பர்ஸ், அவர் பேப்பர்ஸை சப்மிட் பண்ணிக்கலாமா. ரொம்ப பணிவாக கேட்குறது, மிக மிக பணிவாக. இப்போ இந்த ஆர்டர் பாருங்கள்,
இதில் மைட் தான் ரொம்ப ரொம்ப பணிவாக அப்படின்னு அர்த்தம். கேன் ஐ கோ அவுட், நான் வெளியே போக முடியுமா? மே ஐ கோ அவுட், நான் வெளியே போகலாமா? குட் ஐ கோ அவுட், நான் வெளியே போகலாமா? மைட் ஐ கோ அவுட், நான் வெளியே போகலாமா? இதே மீனிங் தான், பட் பணிவு அப்படிங்கிற அந்த லெவல், அதாவது ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, கெஞ்சி கேட்குறது அப்படின்னு சொல்கிறது இந்த மைட். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கெஞ்சி கேட்குறது. குட் வந்து ரொம்ப பணிவாக, அதாவது மைட்டை விட கம்மி அந்த பணிவு. இப்போ மைட் நவுன் பெயர் சொல் ஃபார்மில் பார்க்குறப்ப அதனுடைய அர்த்தம் பவர், ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம். சி ஹேஸ் ஹர் மைட் டு வின் ஹர் எனிமீஸ், அவளிடம் அந்த பவர் இருக்கிறது, வெற்றி பெறுதலுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரென்த், அந்த பவர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மைட்னா பவர். ஹிஸ் மைட் லீட்ஸ் ஹிம் டு சக்ஸஸ், அவருடைய அந்த வலிமை அவரை சக்ஸஸ்க்கு கொண்டு போய் விடும். வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த தமிழ் சென்டென்சஸை இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நான் செய்யலாம் அல்லது செய்யாமல் இருக்கலாம். ஐ மே டூ ஆர் ஐ மே நாட். திரும்ப டூ போடணும்னு அவசியம் இல்லை. ஐ மே டூ ஆர் ஐ மே நாட் அப்படின்னு நிறுத்தலாம். ஐ மே நாட் டூ அப்படியும் போடலாம், அது தப்பும் இல்லை. இது ஒரு நல்ல வழியாக இருக்கக்கூடும். திஸ் மைட் பி எ குட் வே. நாங்கள் இந்த புத்தகங்களை எடுத்துக்கொள்ளலாமா? மே வி டேக் தீஸ் புக்ஸ். இது ரெக்வஸ்டுடைய ஃபர்ஸ்ட் லெவல். இதை விட அதிகமான ரெக்வஸ்ட், ரொம்ப பணிவாக கேட்குறது வந்து நான் உள்ளே வரலாமா? மைட் ஐ கம் இன்சைட். இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் மே அண்ட் மைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.